பாலைவனத்துக்கு நடுவில் 7000 கிலோமீட்டர் நீளத்துக்கு சுவர் கட்டிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்காவில். எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டால், அங்கே நிலவக்கூடிய அந்த மணல் புயலையும் வறட்சியையும் ஏழ்மையும் தடுத்து நிறுத்துறதுக்காகவும் தான் இந்த 7000 கிலோமீட்டர் நீள சுவரை கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேள்வி என்னன்னா, எப்படி ஒரு சுவரால் இவ்வளோ பிரச்சனைகளை தடுத்து நிறுத்த முடியும்? ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை மேலே இருக்கக்கூடிய அந்த சஹாரா பாலைவனம் முழுக்க முழுக்க பாலைவன மணலால் ஆனது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சவானா இந்த மாதிரி திறந்த வெளி காடுகள் அதிகமாக உள்ளது. கீழே இருக்கக்கூடிய மலைக்காடுகளில் அடர்ந்த மரங்கள் அதிகமாக இருக்கும். இப்போது இதில் அந்த சஹாரா பாலைவனத்துக்கும் கீழே உள்ள சவானாக்கும் இடையில சஹேல் அப்படிங்கிற இந்த ரீஜன் இருக்குது. இப்போ இந்த இடம் தான் அதிகமாக ஆபத்துக்குள்ளாகிற பகுதி. ஏன்னா பாலைவனத்தை பொறுத்தவரை அங்கே முழுக்க முழுக்க மணல் தான் இருக்க போது, அதனால் மக்கள் அங்கே நிரந்தரமாக வாழ போகிறது இல்லை. ஆனால் அதுக்கு கீழே உள்ள இந்த சஹேல் பகுதியில் அங்கே மரங்களும் செடிகளும் கொஞ்சம் வளரதான் செய்யும். அதனால் மக்கள் அங்கே வாழ்ந்து வருவாங்க. இப்போது இந்த பகுதிகளில் சரியான மழைப்பொழிவு இல்லாமல் வெயில் அதிகமாக அடிக்கிறது அங்க வறட்சி நிலவ ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும்னா, அங்க இருக்கக்கூடிய செடிகளும் மரங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போக ஆரம்பிச்சு அதோடைய வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட தேவைகளுக்காகவும் அவங்க கால்நடைகளோட தேவைகளுக்காகவும் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச மரங்களையுமே பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதியில மக்கள் வாழ்றதுக்கு தேவையான எதுவுமே கிடைக்காம போய் அந்த பகுதிகள் எல்லாமே மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமா மாறும். இப்படி ஒரு இடம் மக்கள் வாழ தகுதியுள்ள இடமா இருந்து போக போக வாழ தகுதியே இல்லாத இடமா மாறுறது தான் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெசர்டிஃபிகேஷன் தொடர்ந்து அதிகமாக நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம போய் அவங்க ஏழ்மையில சிக்கிறது நடக்கும். இது போக அந்த பகுதியெல்லாம் முன்னாடி மரங்கள்லாம் இருந்துச்சு, செடிகள்லாம் இருந்துச்சு. அங்க எதுவுமே இல்லாம போறதுனால இப்ப வெறும் மண் மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த மண் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு தொடர்ந்து அப்படியே பறந்து போய் அங்க மணல் புயலும் பக்கத்துல நல்லா இருக்கக்கூடிய நகரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுமே அதிகமா நடக்கும். இதை தடுக்கிறதுக்காக தான் ஆப்பிரிக்கா 2007 7000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சஹேல் பகுதியில் சுவர் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா சுவருங்கிறதுக்காக ஏதோ காங்கிரீட்டால ஆன சுவர் அப்படின்னு நினைச்சிட வேணாம். முழுக்க முழுக்க செடிகளையும் மரங்களையும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் நட்டு வச்சு அது மூலமா ஒரு தடுப்பை உருவாக்கி பாலைவனமா மாறின பகுதிகளையும் பாலைவனமா மாற போற பகுதிகளையும் மீள் உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட திட்டம். இதுக்கு கிரேட் கிரீன் வால் இனிஷியேட்டிவ் அப்படின்னு பேர். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாக தான் போயிருக்கு, மரங்கள்லாம் நல்லா நட்டு போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் போக போக அவங்க செஞ்ச 2 தவறுகள் இந்த திட்டத்தில் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக வந்து சேர்ந்துச்சு. அது என்னன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.